இந்தியாவில் சஸ்டைனபிலிட்டி நிலைத்தன்மை அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது. பட் இது ஒரு வணிக மாதிரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். 2 சைலண்ட் போட்டியாளர்கள் இருக்காங்க. அந்த பங்குகள்லாம் மறுசுழற்சி துறையில் சூப்பராக பண்ணிருக்காங்க. மின்சார வாகனங்களோ சூரிய பேனல்களோ இந்த நிறுவனங்கள் பண்ணுறதில்ல. பட் ஸ்கிராப்பை மீண்டும் அமைப்பிற்குள் கொண்டு வந்து அதனுடைய மதிப்பை உருவாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கோட காணொலியில் அந்த மாதிரி 2 பங்குகளை நம்ம பார்க்க போகிறோம். கிராவிட்டா இந்தியா அப்புறம் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல், இவங்க 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இந்தியாவுடைய வேஸ்ட்டை தங்கமாக மாற்றிட்டு இருக்காங்க. கிராவிட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிராவிட்டா ஸ்கிராப்பை மறுசுழற்சி பண்ணுறத வெறும் ஒரு வேலையாக இல்லாமல் பொறிக்கப்பட்ட அமைப்பை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் நிறுவனம் கிராவிட்டா இந்தியா. கிராவிட்டா இந்தியா 1992ல் ஆரம்பிச்சாங்க. நாட்டோட மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய பலம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட மறுசுழற்சி தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் மேம்பாடு, PLC அடிப்படையிலான கட்டுப்பாடு கண்காணிப்பு அமைப்புகள், அதுக்கப்புறம் சுமூகமாக ஆலை செயற்பாடுகள், வருடாந்திர பராமரிப்பு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த நிறுவனம் 34 நாடுகளில் இருக்குது. 32% வருவாய் வெளிநாட்டுகள்லேருந்து வருது. இது 39% லாபத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ குளோபல் மார்ஜின் நல்லாவே இருக்குது. இந்த நிறுவனத்துடைய தயாரிப்பு கெப்பாசிட்டி 3.34 லட்சம் MTயாக இருக்குது. இவங்களோட வரைபடம் பாருங்க, எங்கெல்லாம் தயாரிப்பு இடங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரையில இப்ப பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய வணிக செங்குத்துகள், அதாவது வெர்டிகல்ஸை பார்க்கலாம். கிராவிட்டா இந்தியாவுடைய கோர் எக்ஸ்பர்டிஸ் மின்சார கழிவு மறுசுழற்சி, நிறைய ஸ்கிராப் மெட்டீரியல், பயன்பட்ட பேட்டரி, கேபிள் ஸ்கிராப், அலுமினியம், பிளாஸ்டிக், அப்புறம் பிற அடிப்படையிலான ஸ்கிராப், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் வந்து 4 வெர்டிகல்ஸ்ல இருக்கு. மறுசுழற்சி ஃபிளாக்ஷிப் பெரிய வெர்டிகல் 88% இதனுடைய பங்களிப்பு இருக்கு. அலுமினியம் ரீசைக்ளிங் 8% வருவாயில இதனுடைய பங்களிப்பு இருக்கு. மீதி இருக்கிற வருவாய் வந்து பிளாஸ்டிக் மறுசுழற்சி, ஆயுத தயாரிப்பு திட்டங்கள்லேருந்து வருது. கிராவிட்டா இந்த இடத்துல எல்லாம் ஆலோசனை அப்புறம் சேவைகள் கொடுக்குறாங்க மறுசுழற்சி பண்ணுறதுக்காக. 45% நிறுவனத்துடைய வருவாய் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லேருந்து வருது. இதில் கலவைகள், தாள்கள், சிவப்பு மற்றும் ஆக்சைடு போன்ற உயிர் விளிம்பு தொழில்துறை பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த நிறுவனத்துடைய நிதி செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். FY 25ல் கிராவிட்டா அதிக வருவாய் காமிச்சிருக்காங்க. 22% இயர் ஆன் இயர் வளர்ச்சி, 3869 கோடி. இந்த வளர்ச்சி வந்து 20% பாகம் வளர்ந்ததுனால தான். ஏன் இந்த பாகம் வளர்ந்ததுன்னா 60% டொமஸ்டிக்காக சோர்ஸ் பண்ண இந்த வேஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. ஸ்ட்ரிக்டராக வந்துட்டு நார்ம்ஸ் இருக்குது. இந்த பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் BWMR படி செலவும் வந்து 23.3% அதிகமாயிருக்கு. வருவாய் விட அதிகமாயிருக்கு. அதனால இயக்க லாப வரம்புல இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிக்குன்னு சொல்லலாம். COGS 24% அதிகமாயிருக்கு, 3175 கோடி. இதனால இயக்க லாபம் 12.8% அதிகமாயிருக்கு. விளிம்பு 9-8% கம்மியாயிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 100 BPS வந்து OPMல கான்ட்ராக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லுது. பிரைமரியா உள்ளீடு செலவுகள் வந்து அதிகமானதுனால லாபத்தை அது சாப்பிடுது. சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம் 47% அதிகமாயிருக்கு, 112 கோடியா. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் காஸ்ட் 17%லேருந்து 23% கம்மியாயிருக்கு. அதாவது 43 கோடியிலேருந்து 29 கோடியா. இந்த எஃபெக்ட்னால 29% நெட் ப்ராஃபிட்ல வந்து வளர்ச்சி இருந்திருக்கு. மார்ஜின்ல நிறையவே ப்ரெஷர் இருக்கு. எதிர்கால அம்சங்களை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கிராவிட்டானுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 3.34 lakh MTPA. இதை வந்து 7 லட்சம் MTPAவா FY 28ல் அதிகம் பண்ணலான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய ஆர்டர் புக்ல 60,000 MT+ இருக்கு. கிளியரா வந்துட்டு நல்லாவே வந்து தேவை இருக்குங்கிறத காட்டுது. விஷன் 2029 நீங்க திரையில பார்க்கலாம். இந்த நிறுவனம் 50% அவங்களுடைய வருவாயை வந்துட்டு இந்த வேல்யூ ஆடட் பொருட்கள்ல இருந்து FY 28ல் எடுக்கலான் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கஸ்டமைஸ்ட் ஹை மார்ஜின் கொடுக்கும் பொருட்களை வந்துட்டு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் மார்ஜினுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ஷேர் கிளையண்ட் ப்ராடக்ட் மிக்ஸ்லேயும் அதிகமாகும்னு சொல்றாங்க. 30% வருவாய் வந்துட்டு நான் லெட் வெர்டிகல்ஸ்லேருந்து வரும்னு சொல்றாங்க. கரண்டாக 12%. இந்த டிரான்சிஷனுக்காக கிராவிட்டா 1500 கோடி கெபெக்ஸ், 890 கோடி இன்டர்னலாக இதில் வந்து தானே ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 1000 கோடியை அவங்க ஏற்கனவே இருக்கிற வந்து லெட், அலுமினியம், பிளாஸ்டிக் அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 500 கோடி வந்துட்டு புது வெர்டிகல்ஸான லித்தியம் அயான், ரப்பரு, எக்கு, அதுக்கப்புறம் பேப்பருக்கு சொல்லியிருக்காங்க.
புது பாயிண்ட்னு பார்க்க போறோம். கிராவிட்டா ரப்பர் மற்றும் லித்தியம் அயான் மறுசுழற்சிக்குள்ள என்ட்ரா போறாங்க. ரப்பர் வணிகத்துல இந்த நிறுவனம் வந்து பைரோலிசிஸ் ஆயில் அந்த எண்ணெய் பண்றது, அதுக்கப்புறம் நொறுக்கப்பட்ட ரப்பர் அதாவது கிரம் ரப்பர், அதுக்கப்புறம் எஃகு இது வந்து துணை தயாரிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறுவனம் வந்து 70% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் இருக்கும் இந்த செக்டர்லன்னு சொல்றாங்க. கரண்டா அதிகமா வருவாய் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த லித்தியம் செக்மெண்ட்ல இருக்கிறது லோவா தான் இருக்கு. ஸ்கிராப் அவைலபிலிட்டி லிமிட்டடா இருக்கு. ஏன்னா இவி சைக்கிள் அந்த சுழற்சி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. பிளான்ட் வந்து முந்த்ரால H1 FY26ல ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கிராவிட்டா ஒரு MOU யூரோப் கூட வந்துட்டு என்ட்ராலான்னு சொல்லிட்டு சைன் பண்ணிக்காங்க. கழிவு டயர் மறுசுழற்சி பிளான்ட் ரொமேனியால வைக்கலான்ட்டு 80% ஸ்டேக் எடுத்திருக்காங்க. மெயின் பாயிண்ட் என்னன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து 45% அவங்களோட வருவாயில வரணும். இது வந்து 50% நம்ம அதிகம் பண்ணணும் FY28ல அப்படிங்கிறது தான். இந்த பொருட்கள்லாம் நல்லாவே விளிம்பு கொடுக்குது, 2-3% பேஸ் பொருட்களை விட. அடிஷ்னலா மார்க்கெட் ஷேர் இந்த முறையான மறுசுழற்சியாளர்களோடது 75% ஆகும், இப்ப இருக்கிற 40% சொல்றாங்க. ஏன்னா FY26ல பேட்டரி தயாரிப்பாளர்கள் 90% அவங்களோட பொருட்களை மறுசுழற்சி பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல நியூஸ் கிராவிட்டாக்கு. ஏன்னா மார்க்கெட் ஷேர் இந்த ஆர்கனைஸ் போட்டியாளர்களோடது அதிகமாகும். கிராவிட்டோட ஃபண்ட் ரைஸ் அப்புறம் ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 2024ல கம்பெனி வந்து 1000 கோடி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமா ரேஸ் பண்ணாங்க. 726 கோடி அவங்க வந்து கடன் கொடுக்கறக்கும் வேலை மூலதன தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த நிறுவனம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹெவி நிறுவனம்னே நம்ம சொல்லலாம். நல்லாவே மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓவரால் டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.67லேருந்து 0.14 ட்ராப் ஆயிருக்கு. பாரோயிங்ஸ் வந்து 47% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 69% ட்ராப் இருக்கு ஷார்ட் டேர்ம் டெப்ட்ல. இப்போ அது 92 கோடி. இது கூட சேர்த்து இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை 1.5xக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 528 crores அதிகமாயிருக்கு. கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 4.7x வந்து அதிகமாயிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கம்பெனி வந்துட்டு ஸ்ட்ராங் நெட் கேஷ் பொசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 6.7x அதிகமாயிருக்கு. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆப்ரேஷன்ஸ் 5.2x அதிகமாயிருக்கு. 11.8x நெட் கேஷ்ல இது வந்து அதிகம் வளர்ச்சி கொடுத்துருக்கு. ஆப்ரேஷனலா நம்ம வந்து இங்க சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கேஷ் கன்வர்ஷன் சுழற்சி இது வந்து 25 நாட்களா கம்மியாயிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மெயினாக 60% டொமஸ்டிக் ஸ்கிராப் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருக்கிற ஜம்ப்னால தான். EPR அதுக்கப்புறம் என்வைரன்மெண்டல் காம்பன்சேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் நார்ம்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இதனாலேயே நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் நாட்கள் வந்து 85 இருக்கு FY25ல, 77 FY26ல கம்மி ஆகும்னு பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 280 கோடியிலேருந்து 360 கோடியாக ஜம்ப் ஆகலாம். பட் சவால்களும் இருக்கு. நிறுவனம் வந்துட்டு அதனுடைய ஃபோக்கஸை லெட்டுக்கும் தாண்டி பார்க்கலான்ட்டு இருக்காங்க. ஃபாலிங் ரிட்டர்ன் இருக்கு இந்த டர்ன் க்ரீ ப்ராஜெக்ட்களில் 78%லேருந்து 16%. பிஸ்னஸ் மாடல் ஹெவியாக வந்து இந்த வால்யூம் டிபெண்ட்டாக இருக்குது, சைக்ளிக்கலாக இருக்குது. இந்த வெர்டிகல்ஸை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் க்ளோஸாக. அடிஷ்னலாக ரெகுலேட்டரி டேஸ், RCM ரிவர்ஸ் சேஞ்ச் மெக்கானிசம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஓவர்சீஸ் லைசன்ஸ் அப்ரூவல்ஸ் இது வந்துட்டு ரோல் அவுட் டிலேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கூட சேர்ந்து ரெகுலேட்டரி டிலே ஆன RCM அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா ஓவர்சீஸ் லைசன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறது இதெல்லாம் ரோல் அவுட் டிலேஸ் கொடுக்கும். ஷார்ட் டேர்ம் நிலையற்ற தன்மை இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்ல. அதனால அவங்களோட விளிம்பு மேலே ரொம்பவே அதிகமாக ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அவங்க ரோட் ஸ்வீப்பிங், வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, வேஸ்ட்லேருந்து அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட், டிசைனிங், ஆப்ரேட்டிங், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ட்களை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவுடைய டாப் 5 முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளேயராக இருக்காங்க. 20 வருஷம் சாலிடாக ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. B2Gல ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் மாடலில். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் லாங் டேர்மாக லார்ஜ் ஸ்கேலாக கேபிட்டல் இன்டென்சிவாக சைன் பண்ணுறாங்க. கலெக்ஷன் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் துறையில் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் லார்ஜாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் முனிசிபாலிட்டிஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய இந்த நிறுவனத்தோட வணிக செங்குத்துகளை பார்க்கலாம். முனிசிபல் சாலிட் வேஸ்ட் கலெக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 61% வருவாய் இதுலேருந்து வருது. டோர் டு டோர் கலெக்ட் பண்ணுறது, டெடிக்கேட்டடாக வாகனங்கள் வச்சு எஃபிஷியண்ட்டாக இந்த வேஸ்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்டேஷனுக்கோ லேண்ட்ஃபில்கோ இதெல்லாம் பண்ணுறாங்க. 17 ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்கு, 7.7 வருடங்களுக்கு ஆவரேஜா. அடுத்தது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ப்ராசஸிங் 27% வருவாய்ங்கிருந்து வருது. இதுல செக்ரிகேட் பண்றது, வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதெல்லாம் பண்றாங்க. FY25ல 23%லேருந்து 27% இது அதிகமாயிருக்கு. அடுத்தது கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் மீதி உள்ள சேவைகள். இதுல இருந்து 12% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு வருது. இதுல மெக்கானிக்கலா இல்ல மேனுவலா வந்துட்டு ரோடெல்லாம் ஸ்வீப் பண்றது, ஸ்கிராப் மெட்டீரியலை விற்பனை செய்யறது, ரெக்வயர்ட் கூட்ஸை விற்பனை செய்கிறது,
கம்பெனியுடைய மும்பை ஃபெசிலிட்டி ஏஷியாவோட லார்ஜஸ்ட் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட்டாக இருக்குது. 7500 TPD, 26 இயர் டென்யூர், 2010 to 2036 வச்சுருக்காங்க. 90% மும்பையோட முனிசிபல் வேஸ்ட் வந்து இதை தான் ஹேண்டில் பண்ணுது. 6000 டன் டெய்லி ஹேண்டில் பண்ணுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய நிதி திறனை பற்றி பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனம் டோட்டல் ஆப்ரேட்டிங் வருவாய் 10% அதிகமாக இருக்குது, 841 கோடி. மெயினாக MSW ப்ராசஸிங் செக்மெண்ட்னால இது 25% வளர்ச்சி காட்டியிருக்கு, 260.9 கோடியா. MSW CNTல 4% வளர்ச்சி இருந்தாலும் 9% ட்ராப் இருக்கு கான்ட்ராக்ட் அண்ட் அதர் செக்மெண்டோட வருவாயில. எக்ஸ்பென்சஸ் வந்து மிக்ஸ்டு ட்ரெண்ட்ஸ் காமிச்சிருக்கு. எம்ப்ளாயர் காஸ்ட் மீதி இருக்கிற செலவுகள்லாம் 9% அதிகமாக இருக்கு. ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா 35% கம்மியாக இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இதனால எபிட்டா 9% அதிகமாக இருக்கு, 220.2 கோடியா. டிப்ரிசியேஷன் 31%, ஃபினான்ஸ் காஸ்ட் 41% அதிகமாக இருக்குது. இது டேரெக்டாக பாட்டம் லைன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணிக்கு. 3.1x அதிகமாக இருக்குது 3 இயர்ஸில். பாரோயிங்ஸ் 2.9x அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து வெறும் 1% தான் மார்ஜினலாக அதிகமாக இருக்குது, 100.6 கோடி. வளர்ச்சி இப்போ பார்க்கலாம். கம்பெனி கிளியர் டார்கெட் வச்சிருக்காங்க 25% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் வருவாயில 3-5 வருடங்களுக்குள்ள ரீச் பண்ணணும்ட்டு. கரண்டா நம்ம பார்த்தோம்னா நிறுவனத்துடைய கோர் மார்ஜின்ஸ் வந்து 20-21% ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்துட்டு 22-23% ப்ராசஸிங் யூனிட்ல அதிகமானு பார்க்குறாங்க. கேபெக்ஸ் சைக்கிள் அடுத்த 2-3 குவார்ட்டருக்குள்ள கம்ப்ளீட் ஆகுது. குளோபல் லெவலில் நிறைய வேஸ்ட் டிஸ்போசல் வந்து லேண்ட்ஃபில்ஸில் பண்ணுறாங்க 52%, ரீசைக்ளிங் 25%. இந்தியாவில் 77% வேஸ்ட் வந்து இன்னும் ஓப்பன் டம்பிங்கில் தான் இருக்குது. இது ஒரு சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன். இது வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரீசைக்கிள் போகணும், கம்போஸ் பண்ணணும், வேஸ்ட் டு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் சந்தை, அதாவது MSW சந்தை இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 10 கோடி TPA FY26 இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 12% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் கடந்த 5 வருடங்களா. ஹெல்த்தி ஆர்டர் புக் இருக்கு 8300 கோடி, 58% கான்ட்ராக்ட்ஸ் 2040 வரைக்கும் இருக்கு. மீதியெல்லாம் நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு. ஆர்டர் புக் 9 டைம்ஸ் கரண்ட் வருவாயா இருக்கு. இது கூட சேர்த்து AG Enviro ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி, இவங்க வந்து மர்ஜ் பண்ணலான்ட்டு இருக்காங்க லிஸ்டட் பேரண்ட் கூட. காஸ்ட் எஃபிஷியன்சி, நல்ல சினர்ஜியும் ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கறக்கு. மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனம் 4.93 மில்லியன் மெட்ரிக் டன் வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. 49.3 லேக் டன் சாலிட் வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்கேல் கெப்பாசிட்டி 6% வளர்ந்துருக்கு இயர் ஆன் இயர். இந்த ரெஃப்யூஸ் டிரைவ் ஃபியூவலோடைய அதனுடைய விற்பனை வந்து 1.48 லேக் டன்ஸ் அதிகமாக இருக்குது, 2% வளர்ச்சி இருக்குது இயர் ஆன் இயர். ஸ்டேபிள் டிமாண்ட் இருக்குது வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராடக்ட்டுகளுக்கு. இன்னொரு சைடில் நீங்கள் காம்போஸ்டோட விற்பனை பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக இருக்குது, 21,200 டன்னா, டபுள் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். நல்ல ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது, சஸ்டைனபிளாக ஃபார்மிங் இன்புட்டுக்குன்னு தெரிய வருது. இந்த நிறுவனத்துடைய டோட்டல் கிராஸ் டெட் வந்துட்டு 473 crores, பட் 132 கோடி கேஷும் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். நெட் டெட் வந்து 341 கோடி. நெட் டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.4x. மாடரேட் லெவரேஜ் காட்டுது, 0.5x இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நிறுவனம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் காட்டுது நெட் கேஷ் ஃப்ளோவில். CFO வந்து 2x இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 187 crores கடந்த 2 வருடமா. இது கூட சேர்த்து இன்வெஸ்டிங் அவுட்ஃப்ளோஸ் வந்து 42% கம்மியாயிருக்கு, 149 crores. ஸோ ஓவரால் கேஷ் பொசிஷனை இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பட் இந்த இடத்துல முடியலைங்க, நிறைய சவால்களும் இருக்குது இந்த நிறுவனத்துக்கும். நிறுவனத்துடைய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2.7x தான். அதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. இண்டஸ்ட்ரி மீடியனான 11.73x கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. பிஸ்னஸ் மாடல் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்குது. டெட் ஃபண்டட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேணும் நம்ம வந்து புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா. ஸ்டெபிலைசேஷன் டைம் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான் பண்ணுறது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ரேஷியோஸில் நல்லாவே ப்ரெஷர் இது போடுது. ஒர்க்கிங் கேபிட்டலோட எஃபிஷியன்சி பார்த்தோன்னா பிஸ்னஸ் வந்து 0 இன்வென்ட்ரி மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டே சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, கரண்ட்டாக இது 101 நாட்களாக இருக்குது. ஸோ பில்லிங் ஆனதுக்கப்புறமா ஆவரேஜாக 3 மாதம் ஆகுது இந்த நிறுவனத்துக்கு அவங்களுடைய பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிஸ்க் இருக்குது இந்த முனிசிபல் கார்பரேஷன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஏன்னா பட்ஜெட் பற்றி பார்க்கணும், டிலேஸ் இருக்கும், ரூல்ஸ், லிட்டிகேஷன், பியூரோக்ரஸியில் இருக்கிறதுனால. அடிஷ்னலாக ஒரு ஆன்கோயிங் லிட்டிகேஷன் இருக்குது, அது ஒரு லீகல் ஓவர் ஹேங்காக இருக்குது இந்த நிறுவனத்துக்கு. அன்சர்டனிட்டி இருக்குது இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் மும்பையில். அதை பற்றி ஆர்பிட்ரேஷன் ரெக்கவரிஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. சில கேஸில் இது 14 வருஷமாக பெண்டிங்காக இருக்குது.
கடைசியா வருவாய் வளர்ச்சி வந்துட்டு லம்பியா இருக்கலாம். ஏன்னா இது கான்ட்ராக்ட் வின் பண்றது, ப்ராஜெக்ட்டை வந்து கரெக்டான டைம் லைன்ல கமிஷன் பண்றது, இது பொறுத்து தான் இருக்கும். எஸ்கலேஷன் அப்ரூவல்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 2 நிறுவனங்களை பத்தி நம்ம இன்னைக்கு காணொலியில பார்த்திருக்கோம். இவங்க இந்தியாவுடைய மறுசுழற்சி ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க வந்து வேஸ்ட் தான் நியூ வெல்த் அப்படின்னு பிலீவ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை ஒரு நல்ல ஆங்கிள் உங்களுடைய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம். எந்த நிறுவனத்தோட மாடல் உங்களுக்கு ஸ்கேலபிளா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சொல்ற எல்லா பங்குகளும் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களே வந்துட்டு உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, க்ரோ ஆகுங்க. இன்னொரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.